ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ வரலேன்னு பார்த்தீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போடல. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நேம் நியூ அனி ஸ்டிச்சிங் கேலரி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கலான்னாக்கா, மறுபடியும் ஒரு ஆரி ஒர்க்கு வந்து ஆரி ஒர்க்கில் மிஷின் எம்ப்ராய்டரி வந்து போட்டு வாங்கியிருக்கேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனு. அந்த டிசைனில் வந்து ஒரு ஒரு கேர்ள் வந்து எப்படி இருக்கும், அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற பொம்மையை வந்து தான் நான் ரிப்ளிகேட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் போட்ட டிசைன்லேயே நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் போட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டரி ஒர்க்கு. அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு வந்து சாரியோட கலரில் தான் இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்ம ஃபாஸ்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைட் கலர், அந்த கலரில் வந்து செஞ்சுருந்தால் இந்த ஒர்க் வந்து இன்னும் பிரைட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த கோல்டு கலர் சாரீக்கு வந்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து நிறைய வந்து நான் முன்னவே போட்டிருக்கேன், மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ப்ளவுஸில் வந்து இந்த ஒர்க்கு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு டால் இருக்கிற மாதிரி, ஒரு பொம்மை வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அந்த ஒர்க்கு, அந்த டால் எப்படி இருக்கோ அதே ஃபினிஷிங்கோடு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துருக்குங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் ஆச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த பொம்மை ஷேப்பில் வந்து நான் எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அந்த ஷேப்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட்டு மற்றபடி எல்லாமே ஃபினிஷிங்களுமே எனக்கு சூப்பராக வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்தது. நான் இதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா, பார்டர் வந்திருக்கும் இந்த சாரீக்கு ப்ளவுஸில். அந்த பார்டரை மட்டும் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பார்டர் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பார்டர் இருந்தால் தானே அதோட ப்ளவுஸாக நம்மளுக்கு தெரியும்ன்ட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், அந்த பார்டர் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது. பட் பார்டரை வச்சாக்கா இந்த டிசைன் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸ்லீவோட லென்த்தும் நமக்கு அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கட் ஆகிடும். இந்த பொம்மை வந்து கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படியோ நான் வச்சு பார்த்தேன். எப்படி வச்சாலும் நான் அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பார்டர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணாவும் அது ஒரு வேறு மாதிரி இருக்குது. அந்த சாரீக்கு மேட்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, திடீர்னு வந்து எனக்கு யோசனை வந்துச்சு, அந்த பார்டரே நம்ம வந்து இந்த ஃப்ரில்லாக வச்சு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த ஐடியாலே தான் நான் அது வந்து ஸ்டிச் பண்ணேன். சூப்பராக வந்தது. எனக்கு இந்த டிசைன் வந்து ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரில்லை வச்சு தான் இந்த சாரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு சூப்பராக மேட்ச் ஆச்சு, நல்லா இருக்குது ப்ளவுஸு. அவங்க வேர் பண்ணி காட்டும்போது கூட சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்டரை மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஒர்க் போடுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த பார்டரை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸை வந்து எந்த கரெக்ஷனும் பண்ணாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணது நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. சின்ன சின்னதாக நீங்கள் ஐடியா பண்ணுங்கள். டெய்லர்ஸை வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு ஐடியா பண்ணி அந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமருங்க வந்து நம்மளுக்கு ரெகுலராக வருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். நிறைய மாடல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளவுஸோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாரீக்கு வந்து நான் ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சுட்டேன். அவங்க வந்து சாரீக்கு வந்து கொஞ்சம் கட்டணுமா அப்படின்னு கேட்டேன். நான் ரெடிமேட் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சிஸ்டர், இல்லை நான் வாங்கி ஸ்டிச் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். இல்லை வேண்டாம், எனக்கு நார்மலாகவே ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். ஃபால்ஸும் இந்த ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். 100 ருபீஸ் வந்து ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு அவங்களே எடுத்து கொடுத்துட்டா நம்ம வந்து 100 ருபீஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஃபால்ஸும் நம்ம எடுக்கணுன்னா ஃபால்ஸ் தகுந்த ரேட்டு 20 ரூபா ஃபால்ஸ் எடுத்திங்களா 120 வாங்குகிறேன்.
இல்லை 30 ரூபா ஃபால்ஸ் எடுத்திங்களா 130 வாங்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். எங்கள் ஏரியாவில் வந்து வெளியே கடையிலலாம் 150 வாங்குறாங்க. நான் வந்து 120 130 வாங்குறேன். அவ்வளோதான், ஒரு 20 ருபீஸ் கம்மியாக தான் வாங்குறேன் வீட்டில் தைக்கிறதுனால. நீங்களும் நம்ம கடையை விட கொஞ்சம் வீட்டில் தைக்கிறதுனால ஒரு 20 ரூபா கம்மியாக வாங்கும்போது நம்மளுக்கு கஸ்டமருங்க வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஃபால்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் ஸ்டிச் பண்ணுறத போட்டிருக்கேன், பாருங்கள். இவங்க வந்து பெரிய ஃபால்ஸ் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இல்லை அவங்க கொடுக்கல, நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தான் ஸ்டிச் பண்ணேன். மறந்துட்டேன். இதே மாதிரி சாரீக்கு வந்து வேறு கஸ்டமருங்க வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணாங்க. அதனால் எனக்கு அந்த சாரீ ஞாபகம் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரே மாதிரி சாரீ கூட நிறைய கஸ்டமருங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு கஸ்டமருங்க வந்து லைனிங் நீங்களே எடுத்துக்கோங்க, ஃபால்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க, அமௌண்ட் நான் தந்துடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் அவங்களே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நாம் வந்து என்ன நினைப்போம்னாக்கா, எந்த கஸ்டமருங்க வந்து ஃபால்ஸ் கொடுத்தாங்க கொடுக்கல அப்படின்றத நம்ம சின்ன நோட் போட்டு அதில் வந்து எழுதி வச்சுக்கிட்டோன்னா நாம் வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து காசு வந்து நம்ம அதிகமாக வாங்க வேண்டியதில்லை, கொடுக்காதவங்களுக்கு வந்து நம்ம காசு வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய தடவை வந்து அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபால்ஸே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் போட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஏதோ ஞாபகத்தில் நான் ஃபால்ஸ் அவங்க கொடுத்த மாதிரி ஞாபகத்தில் நான் கொடுத்துருவேன். அப்படியெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சார் அவங்களுக்கும் மணி தானே, நாமளும் கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம், நம்மளுக்கு சும்மா வர்றதில்லை மணி. அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்குவேன். அவங்க ஃபால்ஸ் கொடுத்துருந்தா ஃபால்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணது உடனே அவங்க லைனிங் கொடுத்துருந்தா அதுக்கான அமௌண்ட்டு, லைனிங் கொடுக்கலன்னா அதுக்கான அமௌண்ட் போட்டு நான் இத்தனை ப்ளவுஸு, இவ்வளோ ப்ளவுஸுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வச்சுக்குவேன். எப்போ எடுத்து பார்த்தாலும் நமக்கு அந்த நோட்டில் வந்து எப்போ கொடுத்தாங்க, நம்ம எப்போ தந்தோம், எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத அந்த நோட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாம் வந்து யார் யாருக்கு வந்து லைனிங் எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், லைனிங் கொடுத்தா எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த கஸ்டமருங்களுக்கு கூட காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிலருங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு புதுசாக வர்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, புதுசாக வருவாங்க. அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவோம். அவங்க நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ரேட்டா, நான் வந்து இவ்வளோ தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து நாம் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அங்கே செட்டாக இருக்காது, இல்லை சீக்கிரமாக கொடுக்காம கூட இருந்துக்கலாம். ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்ம அவங்கக்கிட்ட கண்டினியூ பண்ண முடியாமல் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அப்போ தரும்போது அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ ரேட்டா, நான் இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ இந்த மாதிரி நோட்டில் வந்து இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் போட்டதுக்கு எவ்வளோ, லைனிங் போடாததுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணி வேறு கஸ்டமருங்கள்த போட்டு கொடுத்துருப்போம். அது வந்து அவங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டி, பாருங்கள் நான் வந்து சும்மா சொல்ல கிடையாது, ப்ளவுஸ் வந்து இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரேட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க, நான் சும்மா சொல்லுவேனா, இது வந்து உங்களோட வந்து பில்லு கிடையாது, இது வேறு கஸ்டமரோட பில்லு, அப்படி நான் கம்மியாக ஸ்டிச் பண்ணுறதா இருந்து உங்களுக்கு மட்டும் அதிகமாக சொல்கிறதா இருந்தால் இந்த பில்லில் வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவேனா, கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்புவாங்க. அது மாதிரி நான் நிறைய கஸ்டமருங்கிட்ட காட்டியிருக்கேன். அதனோட அனுபவத்தை தான் அந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ளவுஸ் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸே போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் அது கிடையாது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டைலர்ஸ்க்கும் புரியும் இது எப்படின்ட்டு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் வந்து நிறைய வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த ட்ரெண்டிங் இருக்கிறதுனால இப்போ எடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது நான் அந்த ப்ளவுஸை தான் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் வீடியோவில். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்கிட்ட வந்து பேட்ச் ஒர்க்கும் வரும், ஃபேன்சி சாரீ ப்ளவுஸும் வரும், அப்புறம் வந்து நார்மல் ஸ்லீவுக்கு சின்ன சின்னதாக டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற ப்ளவுஸும் வரும். அப்போ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கும் நம்ம வந்து அழுத்தி சொல்ல தேவையில்லை, இவ்வளோ தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கான ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும், நம்மளுக்கான ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். நாம் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தைக்கிற கஸ்டமருக்கு வந்து இந்த ரேட்டு தான் போட்டிருக்கோம், இவ்வளோ பில் ஆச்சு
அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த நோட்டில் எழுதி வைக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறதுக்கு பார்க்குறேன். இந்த ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் வேறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய கஸ்டமருங்க வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து தர்றாங்களோ அந்த ப்ளவுஸை தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஒரே மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸாகவே நீங்கள் போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமருங்க வந்து ஒரு வீடியோ கீழே கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. என்கிட்ட வந்து நிறைய ப்ளவுஸ் வர்றது மிஷின் எம்ப்ராய்டரியாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஃபேன்சி